ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்றைக்கி எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர் சலூன். அவங்க போன வாரம் ரிலீஸ் ஆன படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா பார்க்கலான்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு படம். ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்ச விஷயத்தை விடாமுயற்சியாக எடுத்து பண்ணானா அவன் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போவான்றதை இந்த படத்தில் வச்சு நம்ம சொல்லலாம். அது போக எந்த ஒரு தொழிலையும் கேவலம் எண்ணக்கூடாது. எல்லா தொழிலுமே மிக சிறந்த தொழில்ன்றது இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க. மேக்ஸிமம் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம லைஃப் ஸ்டைல் இதை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு தொழிலுமே மிக குட்டான ஒரு தொழில்தான்ற மாதிரி தான் இந்த ஒரு படம் வந்திருக்கு. அப்படி என்ன தொழிலை பற்றி இந்த படத்தில் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்மளை அழகுபடுத்துகிறாங்க பார்த்தீங்களா, முடி வெட்டி அந்த தெய்வங்களை வச்சு தான் அந்த படமே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆடு மாதிரி முடி வளர்த்துட்டு போவோம், நம்மளை அப்படியே அழகாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. வீட்டில் பார்த்தா இப்போ தான்டா மனுஷன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் உள்ளவங்க. அந்த தான் கான்செப்ட் இந்த படத்தில். ஆனால் இந்த படத்தில் கான்செப்ட் அதுவாக இருந்தாலுமே சில பேர் இதை இலக்காரமாக பார்க்குறாங்க, ஆனால் சில பேர் இதை ஒரு ஆர்ட்டாக பார்க்குறாங்க. அப்படி நம்ம கதாநாயகன் இந்த இதை ஒரு ஆர்ட்டாக பார்த்து தான் பண்ணுவாப்புல. அந்த ஆர்ட் எந்த லெவலுக்கு இருக்குன்றது இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நம்ம அரவிந்த் சாமி 2 சீனில் வந்துட்டு போவார். நறுக்குன்னு 2 விஷயத்தை சூப்பராக தெளிச்சு விட்டு போவார்னே சொல்லலாம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு கடையை ஆரம்பிக்கிற, டேஸ்ட்டு கொடுக்குற, அப்படி கொடுத்துட்டேன்னா எங்கே இருந்தாலும் சரி இங்கே தான் சாப்பிடுவான். அதை மட்டும் பண்ணு, உன் தொழில் அதில் மட்டும் நேர்மையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ட்ராக்கே மாறும். இதை விட முக்கியமாக இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒர்க் அவுட். அவர் தான் இந்த படத்துக்கு பில்லர்னே நான் சொல்லுவேன். காமெடியில் தெறிக்க விட்டார் நம்ம சத்யராஜ் சார். வேறு லெவலில் காமெடி இருந்துச்சு இந்த படத்தில். அவர் வர சீன்ஸ்லாம் தெரிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ரோபோ சங்கர் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்தில் அவருக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சது சத்யராஜோட காமெடி தான். வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல மனுஷன். லவ் டுடேக்கு அடுத்து இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கஞ்சப்ஸ்னரி மாமனார்னு சொல்லலாம். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஆக மொத்தத்தில் எந்த தொழிலாக இருந்தால் என்ன, நமக்கு பிடிச்ச தொழிலை நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கையில் எங்கேயோ உயர்ந்து நிற்போன்றதான் இந்த படத்தோட கதை களம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணுன்றதான் நான் சொல்லுவேன். ஓகே மகே, இந்த படத்தை யார் யார் பார்த்துருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் மகளே.